வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு அம்பாறை ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கைக்கு வடக்கு புறமாக தென்மேற்காக நகர வாய்ப்புள்ளது. இன்று சற்று நகர்ந்து நாளை நவம்பர் 27ஆம் தேதி இலங்கைக்கு வடக்குப்புறமாக யாழ்ப்பாணத்தை முல்லைத்தீவை தொட்டுக்கொண்டு மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை இலங்கைக்கு வடக்குப்புறமாக வந்து முல்லைத்தீவை மிக நெருக்கமாக நிலப்பரப்பை தொட்டுக்கொண்டு மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 28ஆம் தேதி புயலாக வலுப்பெற்று நவம்பர் 29ஆம் தேதி தீவிர புயலாக நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 30ஆம் தேதி சற்று செயல் இழந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டு டிசம்பர் 1ஆம் தேதி சென்னைக்கு வடக்கு புறமாக மிக நெருக்கமாக நெல்லூருக்கும் சென்னைக்கும் இடையே நவம்பர் 1ஆம் தேதி கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கரையை கடக்கும்போது சாதாரண புயலாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தென்மேற்காக தெலுங்கானா கோவா வழியாக அரபிக்கடலை இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு புறமாக நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை நவம்பர் 27ஆம் தேதி இலங்கைக்கு கிழக்கு புறமாக வடபுறமாக வந்து முல்லைத்தீவை தொட்டுக்கொண்டு மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 28ஆம் தேதி புயலாக வலுப்பெற்று நவம்பர் 29ஆம் தேதி தீவிர புயலாக வலுப்பெற்று நவம்பர் 30ஆம் தேதி சற்று செயல் இழந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும். டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் டெல்டா மாவட்டங்களுக்கு 4 நாட்கள் மழை, மிக கனமழை, அதீத கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இன்று நவம்பர் 26, நாளை நவம்பர் 27 2 நாட்கள் மட்டுமே தொடர் மழையாக மிக கனமழை, அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 28ஆம் தேதி முதல் விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 27, 28, 29, 30 டிசம்பர் 1ஆம் தேதி வரை சென்னைக்கு கனமழை, மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை 2024 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் சென்னை முதல் ராமநாதபுரம் வரை உள்ள கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காலை 10 மணிக்குள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை தொடங்கிவிடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக தொடங்கிவிடும். மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை, விருதுநகர், மேலும் ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கனமழையாகவே தொடர வாய்ப்புள்ளது. மேலும் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழையாக தொடர்ந்து இரவு நேரங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர் மழையாக. மேலும் இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று காலை 10 மணிக்கு பிறகு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, திருவாரூர், மேலும் கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக மதியம் மாலை நேரில் தொடர் மழையாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மிக கனமழை என்பது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கு மிக கனமழை, அதீத கனமழை வரை மாலை இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம்,
தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் மழை தொடங்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாகவும், இரவு நேரங்களில் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிழக்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் லேசான மிதமான மழை மட்டுமே கோயம்புத்தூர் மேற்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி அதிகபட்சம் பொள்ளாச்சி இந்த இடங்களுக்கும் இன்றை விட நாளை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தொடர்ந்து லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு. திருப்பூர் மாவட்டத்துக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு, மேலும் நீலகிரி இந்த இடங்களெல்லாம் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் மாலைக்குள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் மாலைக்குள் மழை தொடங்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாக தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நவம்பர் 26 மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து லேசான மிதமான மழை காலை நேரங்களில் கிடைத்தாலும் மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 27 வங்கக்கடலில் நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு வடக்குப்புறமாக முல்லைத்தீவு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக அதிகாலை முதலே டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை பதிவாகி கொண்டிருக்கும். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாகவும், மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் மிக கனமழையாகவும், மதுரை, விருதுநகர் இந்த இடங்களுக்கும் கனமழையாகவும், மேலும் தூத்துக்குடி இந்த இடங்களுக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை அதிகாலை நேரங்களில் மிக கனமழை கடல் ஓரங்களிலும் உள்பகுதி ஓரிரு இடங்கள் மிக கனமழை பதிவாகி கொண்டிருக்கும். மேலும் மதுரை, விருதுநகர், கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுச்சேரி, கடலூர், மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக தொடர்மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 27 அதிகாலை நேரங்களிலே. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், மதுராந்தகம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 27 மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கும் மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும், மேற்கு பகுதி லேசான மிதமான மழை நவம்பர் 27 கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஈரோடு மாவட்டத்திற்கும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு கனமழை, மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்துக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்துக்கும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 27 கிழக்கு பகுதி மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை தொடர்ந்து மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. நவம்பர் 27 மத்திய மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 28 மழையின் தீவிரம் முற்றிலுமாக குறைந்துவிடும். தென் மாவட்டங்களுக்கு காலை வரை மழைக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் காலைக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் நவம்பர் 28 முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது. நவம்பர் 28 வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற்றிருக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்களுக்கு விட்டு விட்டு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர் மழை என்பது விட்டு விட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 28 கனமழையாக. மேலும் நவம்பர் 29 தீவிர புயலாக நிலை கொண்டிருக்கும். மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 28, 29 தேதிகளில் மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் தீவிர புயல் சற்று செயலிழந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும். சென்னைக்கு மட்டுமே சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 1 சென்னைக்கு மிக நெருக்கமாக வடபுறமாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாலை நேரங்களில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும். டிசம்பர் 1 வரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று நவம்பர் 26, 27 தேதிகளில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும்
மதியத்துக்கு பிறகு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. மேலும் நாளை 27ஆம் தேதி நவம்பர் 27ஆம் தேதி அதிகாலை முதலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்கள் மிக கனமழை, டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாகவே மிக கனமழை தொடர வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் கனமழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 27ஆம் தேதி நவம்பர் 28ஆம் தேதி மழையின் தீவிரம் குறைந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தொடர் மழை என்பது சற்று தீவிரம் குறைந்து விட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக. நவம்பர் 29ஆம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் தீவிர புயல் செயலிழந்து ஒரு சாதாரண புயலாக சென்னைக்கு மிக நெருக்கமாக நிலையொன்றிருக்கும். டிசம்பர் 1ஆம் தேதி சென்னைக்கு வடபுறமாக நெல்லூருக்கும் இடையே கரை கடக்கும். சென்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு 35 முதல் 45 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.